இந்த பதிவில் வந்து நம்ம யோகினிகள் யார், அவங்கள வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள் சாதிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக யோகின்ற வார்த்தையும் யோகினின்ற வார்த்தையும் இந்து மதத்திலையும் பௌத்த மதத்திலையும் பின்பற்றக்கூடிய ஒரு வார்த்தை. சரி, இந்த யோகினிகள் என்பவர் நம்ம யோக நிலை அடைந்தவங்களை யோகின்றோம். யோகினிகள்ன்றது பெண் சக்திகள். இந்த பெண் சக்திகள் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோலை வந்து பயங்கர ஒரு சக்தியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல். உதாரணத்துக்கு அவங்க ஒரு வெப்பமான ஒரு சூழ்நிலையோ குளிரான சூழ்நிலையோ தாங்கிக் கொள்ள சக்தியை வந்து அடைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சக்திகளையும் யோகினிக்கும் உண்டு. ஸோ இந்த யோகினிகள் வந்து யாரு, இவங்க வந்து எப்படி தோன்றாங்கன்னா எல்லாமே யோகினியுடைய எல்லாமே மூலாதாரமே வந்து அன்னை அம்பிகை தான். அம்பிகையுடைய சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் யோகினிகள். இந்த யோகினிகள் பெரும்பாலும் அதீத சக்திகள். நம்ம சாக்த வழிபாடுன்றது நம்ம சக்தி தேவியை வச்சு வழிபாடு பண்றது. இந்த சக்தி தேவி வழிபாடுல இந்த யோகினியை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த யோகினிகள் வந்து என்ன சக்தி உள்ளவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற சக்தியும் தன்னை நம்பி வரவங்களை காக்கிற சக்தியும் அஷ்ட கர்மங்களையும் எதிர்கொள்கிற சக்தியும் இதற்கெல்லாம் மேலாக ஆகாய மார்க்கமா பறக்கிற சக்தியையும் யோகினிகள் பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம உண்மையான ஒரு வரலாறு. சரி, இந்த யோகினிகள் பத்தி அபிராமி பட்டர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, பூத்தவளே புவனம் 14 பூத்த பின் காத்தவளே பின் கறந்தவளே அப்படின்று மிக சிறப்பா வந்து அபிராமி பட்டர் சொல்லியிருக்காரு. அதாவது அன்னை பார்வதியை. ஸோ அந்த பார்வதி தேவியுடைய சக்தியிலிருந்து வந்தவங்க தான் இந்த யோகினிகள். இந்த யோகினிகள் வந்து எப்படி படைக்கப்பட்டாங்கன்னா, அம்மன் வந்து அம்பிகை, ஏதாவது வந்து துர்க்கையுடைய அம்சம், துர்க்கையோட இருந்து வழியில வந்து வந்தவங்களும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க யோகினிகளை பொதுவா. ஸோ அப்போ அந்த யோகினிகள் எப்படின்னா அவங்க, அதாவது நம்ம ஏற்கப்பட்ட சும்ப நிசும்ப அசுரர்கள், ரக்த பீஜன், இவங்கெல்லாம் வந்து அன்னை துர்கா தேவியால் அழிக்கப்பட்டவங்க. ஸோ இவங்களை வந்து அவங்களுக்கு போரிடுறதுக்காக 64 கோடி யோகினிகள், இப்போ நம்ம 64 யோகினி தான் சொல்கிறோம், 64 கோடி யோகினிகள் உருவாக்கப்பட்டு இவங்களை அழிச்சதான்றது நம்ம புராணங்கள் சொல்லுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போனீங்கன்னா யோகினியோடைய சக்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வேண்டுபவர்களுக்கு, தன்னை உபாசனை பண்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியையும் ஒரு அருளையும் கொடுக்கிறவங்க யோகினிகள். அதே மாதிரி சப்த மாதாக்களும் யோகினியுடைய அம்சம்தான்றதும் சொல்லுவாங்க. அதாவது பார்க்க போனீங்கன்னா பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, இந்திராணி, வாராகி, நரசிம்மி. ஸோ இவங்க தான் வந்து சப்த மாதாக்கள். இந்த சப்த மாதாக்கள்ல 8வதா ஒரு மாதா, அதாவது சாமுண்டியை வந்து அஷ்ட மாதாக்கள்னு சொல்லுவோம். இந்த சாமுண்டி சக்தி தான் வந்து துர்கையுடைய அம்சம். இந்த அஷ்ட மாதாக்கள் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய சக்தியை வந்து யோகினிகளுக்கெல்லாம் மூலாதாரமா இருக்கிறாங்கன்றது நம்ம புராணங்கள் சொல்லுது. ஸோ இந்த ஒரு பார்த்தீங்கன்னா இப்ப சப்த மாதாக்கள் யாரு? சரி, பிராமி அப்படின்னா பிரம்மனின் அம்சம், பிரம்மனின் பத்தினி. மகேஸ்வரி வந்து ருத்ரனின் பத்தினி. வைஷ்ணவி வந்து பெருமாளின் பத்தினி. கௌமாரி வந்து முருகனின் பத்தினி. இந்திராணி வந்து இந்திரனின் பத்தினி. நரசிம்மி வந்து நரசிம்மரின் பத்தினி. வராகி வந்து வராகரின் பத்தினி. ஸோ இந்த சப்த மாதாக்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். இவங்க வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல வந்து இருக்குது. 7 கல்லை வச்சு கும்பிடுவாங்க. ஆத்தங்கரை ஓரத்தில் ஒரு அரச மரத்து கீழே காவல் தெய்வமா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. பெரிய பெரிய சக்தி உள்ள இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த சப்த மாதாக்கள் இருப்பாங்க. அந்த சப்த மாதாக்கள் இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி உள்ளதா இருக்கும். நீங்க வேணாலும் பாருங்க, கிராமப்புற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்த மாதாக்கள் கோயில் வந்து இருக்கும். அவங்க காவல் தெய்வமா, கன்னி தெய்வங்களா பொதுவாக வந்து ஆற்றங்கரை ஓரத்துலையும் குளத்துக்கரை ஓரத்துலையும் அவங்க வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த சப்த மாதாக்கள் வழிபாடு. ஸோ இவங்களை நம்ம வழிபாடு பண்ணி நிறைய சித்தர்கள், நிறைய யோகிகள் இவங்க வந்து யோகினியை வந்து பூஜை பண்ணி நிறைய சக்திகளை அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யோகினி வழிபாடு மிகவும் சிறப்பாக அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கால வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து இந்த சப்த மாதாக்களை வந்து நம்ம பொதுவாகவே மறந்துடுறோம். இவங்க வந்து யோகினிகளுடைய அதிக சக்தி உள்ளவங்கள்ட்ட சொல்ல, அந்த 64 யோகினியில் இவங்க முக்கியமான யோகினிகள் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம், தெரிஞ்சுக்கலாம்.
64 கோடி யோகினி வாக் தேவதைகளை வந்து நம்ம சக்தி சார்க்கத்துல வந்து சதுஷஷ்டி கோண தேவதா, அதாவது சதுர்னா 4, சஷ்டின்னா 6. ஸோ 64 கோடி கன தேவதைகள் வந்து யோகினிகள் வந்து இந்த பிரபஞ்சத்துல வாழ்றதா வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த சக்தி யோகினி வழிபாடு வந்து மிகவும் சிறப்பானது. இதை பத்தி நிறைய ரகசியங்களை வந்து நான் உங்களுக்கு வர வீடியோல சொல்றேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.